சீலையம்பட்டியில் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்த காவல் ஆய்வாளர் உடல் 21 குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதையுடன் நல்லடக்கம். தேனி மாவட்டம் சீலையம்பட்டி கம்பர் பள்ளிக்கூடத்தைச் சேர்ந்தவர் நடேசன். இவர் கோவை பீளமேடு E2 காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தார். இவருக்கு சக்தி என்ற மனைவியும் 2 மருத்துவம் பயிலும் மகள்களும் உள்ளனர். இவர் கோவையில் குடியிருந்தது வந்த சூழலில் இவரது சொந்த ஊரான சீலையம்பட்டி பகுதியில் வீடு ஒன்றை கட்டி வருகிறார். இந்த நிலையில் நேற்றைய தினம் காவல் ஆய்வாளர் நடேசன் விடுமுறைக்காக குடும்பத்துடன் சொந்த ஊருக்கு வந்திருந்த நிலையில் புதிதாக கட்டி வரும் வீட்டினை பார்ப்பதற்கு சென்றுள்ளார். அப்போது அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சிகிச்சைக்காக உடனடியாக சின்னமனூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதனையடுத்து உயிரிழந்த காவல் ஆய்வாளர் நடேசன் உடலை இறுதிச் சடங்கு செய்வதற்காக அவரது சொந்த ஊரான சீலையம்பட்டியில் உள்ள வீட்டிற்கு கொண்டு சென்று வைக்கப்பட்டது. மேலும் அவரது உடலுக்கு இன்று கோவை காவல்துறை சரக உயர் அதிகாரிகள், தேனி மாவட்ட உயர் காவல் அதிகாரிகள் மற்றும் சக காவல் அதிகாரிகள், காவல்துறையைச் சார்ந்தவர்கள் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திச் சென்றனர். தொடர்ந்து பணிக்காலத்தின் போது இன்ஸ்பெக்டர் நடேசன் உயிரிழந்த காரணத்தினால் அவரது உடல் காவல்துறை மரியாதையுடன் அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. இன்று மதியம் அவரது வீட்டில் முன்பாக வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு காவல்துறையினர் சார்பில் மலர் வளையம் வைத்து மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் அங்கிருந்து அவரது உடல் ஊர்வலமாக அருகே உள்ள மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு காவல் ஆய்வாளர் நடேசனின் உடலுக்கு 21 குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதை வழங்கப்பட்டது. அதன் பின்னர் அவரது குடும்ப வழக்கப்படி உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பணிக்காலத்தில் இருந்தபோது காவல் ஆய்வாளர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.